தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது இல்லத்தில் வைத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அதான் திமுக கூட்டணிக்கு வரப்போகுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? 2 குடும்ப கட்சிகள் சந்தித்திருக்கின்றன. தேமுதிக அவங்க தம்பி சுதீஷ், முதலமைச்சர் ஸ்டாலின், மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த பக்கம் கட்சியில் 2 பேர், அவங்க கட்சியில் ஐ திங்க் அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. அவங்க தேமுதிகலேருந்து 2 பேர் போயிருக்காங்க. 2 குடும்ப கட்சிகள் சந்தித்து உறவாடி இருக்கிறார்கள். அந்த பக்கம் தேமுதிக இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது. அப்படி தான் இதை எடுத்துக்கணும் சார். அங்கே அதிமுகவில் ஒரு எம்பி சீட்லாம் உறுதியாகிருக்குல்ல. அது அவங்க இப்போ இங்கே வராங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேண்டுமானால் அது பேரத்திற்கான தூண்டில் கூட நீங்கள் நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை வந்துடுவாங்க, அவங்க கண்டிப்பாக திமுக பக்கம் வந்துடுவாங்க. அந்த அஷூரன்ஸ் இல்லாமல் இந்த சந்திப்புக்கு திமுக தலைவர் ஒப்புக்கொண்டு இருக்க மாட்டார். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.